ஆண்களுக்கு மார்பகம் வீக்கம் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க டாக்டர். அது உண்மையா? எதனால வருது? கைனகோமாஸ்டியா பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வியாதி கிடையாதுங்க. ஜென்ஸுக்கு ஒரு ஏஜ் குரூப்ல இந்த மாதிரி வரலாம். சைல்ட்ஹுட்ல இருந்து அடலசன்ட் ஆகும்போதும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த மார்பகம் வீக்கம் அடையலாம். ஓல்டேஜ்லயும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். வேரியஸ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுனாலயோ ரேர் டிசீசஸ்னாலயோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதனால பயங்கரமான மன உளைச்சல், ஒரு மென்டல் ப்ரெஷரும் இருக்கும்னு சொல்றாங்க. அது உண்மையா? கண்டிப்பாங்க. பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹேங் அவுட் போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸோ இல்ல ஒரு வாட்டர் பாடி பேஸ்டா தான் எல்லாம் போவோம். அங்க ஆப்வியஸ்லி பேர் பாடியில ஸ்விம் பண்ண முடியாது. அப்போ ஷைனஸை தாண்டி ஒரு பயங்கர மனசை கசக்கி புளிகிற ஒரு ஃபீல் கண்டிப்பா எல்லா பசங்களுக்கும் இருக்கும். அப்புறம் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு லைப்போசெக்ஷன் தான் பெஸ்ட் சொல்யூஷன். லைப்போசெக்ஷன்னா என்ன டாக்டர்? எக்ஸஸா இருக்கக்கூடிய கொழுப்பை ஒரு சின்ன துவாரம் போட்டு ஒரு மெஷின் மூலமா உறிஞ்சி எடுக்கிறது தான் லைப்போசெக்ஷன் சொல்லுவோம். லைப்போசெக்ஷன் பண்ணா இதோட ரிசல்ட்ஸ் எப்ப தெரியும்? இன்ஸ்டன்ட்டுங்க. பண்ண அடுத்த நிமிஷமே அந்த ப்ராமினன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இது பெர்மனன்ட் டாக்டர் இல்ல அடிக்கடி இந்த சர்ஜரி பண்ணணுமா? லைப்போசெக்ஷனோட சேர்த்து கிளாண்டையும் ரிமூவ் பண்றதுனால இது பெர்மனன்ட் தான். ரொம்ப வெயிட் போட்டீங்கன்னா அந்த கொழுப்பு மட்டும் ப்ராமினென்ட்டா வரலாம். இன் விச் கேஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது அது மறைஞ்சு. நீங்க சொல்றத பார்த்தா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ டாக்டர்? பணம் வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்பக வீக்கம் வரணும்னு கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜன் எங்க இருந்தாலும் பெரிய ஊரோ சின்ன ஊரோ கண்டிப்பா அஃபோர்டபுளா இது பண்ண முடியும்.